உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, என் மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, பிறகு எதுக்கு நீ பயப்படணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதங்க, வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். ஒரு கணவன் மனைவி ஒரு சமயம் சொன்னாங்க, சில வருஷமா உனக்கு குழந்தை இல்லை, அதனால சொந்தக்காரங்க எல்லாம் பரிகாசம் அப்படிலாம் பண்ணாங்க. இவங்க ஜெபித்த போது ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி. உடனே இவங்க போய் பாருங்களேன், குழந்தைக்குரிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. குழந்தைகளுக்கு ஒரு ஷூ, குழந்தைகள் போடுற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு, சொந்த குடும்பத்தார் வந்தா எங்களுக்கு ஆண்டவர் குழந்தை தர போறாரு, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னு. அப்ப பாக்குறாங்க, விதர்ப்பமா பாக்குறாங்க, குழந்தையே உண்டாகல, ஆண்டவர் தரப்போறேன்னு சொல்லி இருக்கிறாருன்னு எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு. அப்ப எல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல, என்ன நடக்குது பார்க்கலாம். ஒரு வருஷம் ஆச்சு, ஒண்ணும் நடக்கல. அப்ப எல்லாம் கேள்வி கேட்டாங்க, என்ன நீங்க எல்லாம் வாங்கி வச்சீங்க, கர்த்தர் தர போறாரு, நீங்க இயேசு தர போறாரு, வாக்கு கொடுத்திருக்காரு சொன்னீங்க, ஒண்ணும் நடக்கலையே, இவங்களுக்குள்ள வெட்கப்பட்டு போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம். நான் சொன்ன, நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன், தைரியமாறு சொன்னார். எல்லாம் பரிகாசம் பண்ணி முடிச்சாங்களா, இப்ப ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஒரு அழகான குழந்தையை கொடுத்தார். எந்த மக்கள் பரிகாசம் பண்ணாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போகும்படி